பண்ணுங்க. அயம் ரமணீயக கூப்பக. இது அழகான கிணறு. அயம் அகாராந்த புல்லிங்க இதம் சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அயம். ரமணீயக ரம் தாத்து பிளஸ் அனியர். கூப்பக அகாராந்த புல்லிங்க கூப்பசப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் கூப்பக. ரமணீயக கூப்பகக்கு விசேஷனம், கூப்பக விசேஷியம். அடுத்து 2 லைன் தானே மாத்தா? ஆமா, அடுத்த லைன் பண்ணிருக்கோம். பானாய யோக்யம் ஜலம் கூப்பே லப்யத்தே. குடிப்பதற்கு தகுதியான நீர் கிணற்றில் கிடைக்கப் பெறுகிறது. இது கர்மணி கர்மணில இருக்கு. அது கர்த்தரியில மாத்தினா முதல்ல விபக்தி எல்லாம் சொல்லி முடிச்சுக்கோங்க. சரி மேடம். பானாய. one minute பாலா மேம். கேலக்ஸி யாரு? Please come with your names. Nitya, you have joined in your name. ஆமா மாதா, நான் தான் நினைக்கிறேன். இல்ல, என்னோட பேர்ல என்ன பேர்ல வந்திருக்கேன் எனக்கே தெரியல மாதா. Galaxy M32, there is one, and you are in your name. Okay, but somebody else should not join. For that only I am asking. நான் இல்ல மாதா, சாரி மாதா. Whoever is Galaxy M32 yaro, please let me know your name. Who's this? Somebody is not answering. Yes, you are not audible. You have unmuted. Mute illa Galaxy M32 ana pesala enna theriyala. But ana ava pesala, adanala dhaan solren. கேக்குதா? ஏடா உமா மகேஸ்வரி, இன்னைக்கு ஐபேட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு போன்ல வந்திருக்கேன். அதான் தெரியுது. ஓகே, அதான் சொல்லுங்க. சாரி மா. இட்ஸ் ஓகே. இல்ல நீங்க வந்த உடனே அட்லீஸ்ட் சொல்லிடுங்க. பிகாஸ் முன்னாடி நம்மளுக்கு யாரெல்லாமோ ஜாயின் பண்ணியிருக்கா அந்த மாதிரி. இல்ல குறுக்க ஐபேட் சரி பண்ணதான் லேட் ஆயிடுச்சு. சாரி மா. இட்ஸ் ஓகே. அடுத்தது விவோ யாருமா? விவோ V2 250. When somebody else joins in some other name, just unmute yourself and say who you are. Okay, so we should know whether you belong to this class. திரும்பவும் கேக்குறேன், who is this Vivo V2250? Somebody has joined in that name. Okay, let them unmute and say. Bala madam, continue பண்ணுங்க. மஸ்து மாதா. பானாய அகாராந்த நபும்சகலிங்க பான சப்த சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம் பானாய. பா தாத்து பிளஸ் ல்யுட் பிரத்யை பானம். அப்புறம் ஜலம். யோக்யம். யோக்யம் யுஜ் தாத்து பிளஸ் நெத் பிரத்யை யோக்யம். ஜலம் அகாராந்த நபும்சகலிங்க ஜல சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ஜலம். கூப்பே அகாராந்த புல்லிங்க கூப்ப சப்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம் கூப்பே. லப்யத்தே லப்தாத்து பிளஸ் யக் பிளஸ் தே கர்மணி பிரயோக. இதுக்கு கர்த்தரி ஆனாய யோக்யம் ஜலம் கூப்பே லபத்தே அப்படின்னு எழுதியிருக்கேன். யோக்யம் ஜலம் என்ன நபும்சகலிங்கம் இல்லையா? ஆமா, அதனால கூப்பே லபத்தே அப்படின்னு எழுதியிருக்கேன். யா, அஸ்துமா, தன்யவாதம். யா, அடுத்தது பண்ணுங்க. அடுத்தது யார் பண்ணல இது வரைக்கும்? பண்ணுங்க. 1 second ma. Just wait, there is somebody at the door. Now வந்துறேன். There is some parcel which has come. What you do is Moola Ramayanam
60th verse-லேருந்து read பண்ணிட்டு இருந்தோம். 60லேருந்து ஓகே line. Okay. Yeah. Let us not waste time that time. Yeah. பாலா B ல இருந்து ஆரம்பிக்கலாமா? கூஜந்தம்ல இருந்து எதுல இருந்து படிக்கணுங்க? 60th ல இருந்து படிக்க சொன்னா பாகிமத்தா நீங்க வந்து அந்த கூஜந்தம் சொல்லிடுறல மார்த்தக்கு பதிலா பாலா பூஜந்தம் சொல்லிட்டு ஆரம்பிங்க. இல்ல பாகியமாத்தா சொல்றாளான்னு கேக்குறேன். பாகியமாத்தா कूजन्तं गामगामेति मधुगाक्षरम् आरुह्य कविता शाकं वन्दे वाल्मीकिकोकिलम्. அடுத்து 60 కదా? அடுத்தது आपदामपहर्तारं दादाहं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्. 60 ல இருந்து மாத்தா 60 आदितस्तद्यथावृत्तं सीतायाश्च विशेषतः सुग्रीवश्चापि तत्सर्वं श्रुत्वा रामस्य वानरः. பாலா அடுத்து பாலா ஒரு ஸ்லோகம் அப்ப. ஆமா ஆமா ஒண்ணு படிக்கலாம் சீரியல் ஆர்டர் பிரகாரம். சகார சக்கியம் ராமேண प्रीतश्चवाग्निसाक्षिकं ततो वानरराजेन वैरानुकथनं प्रति. வீக் அப்புறம் யார் இருக்கா? रामायावेदितं सर्वं प्रणया दुःखितेन च प्रतिज्ञातं च रामेण तदा वालिवदं प्रति. पद्ममणि நம்பர் எது? 63 படிக்கிறேன். वालिनस्य बलं तत्रः कथयामास वानरः सुग्रीव संगितस्ताग्नीन् नित्यं वीर्येण राघवे. राजेश्वरी श्रीनिवासन படிக்கிறேன். ராகவ प्रत्ययार्थं तु दुन्दुभेकायमुत्तमं दर्शयामास सुग्रीवः महापर्वतसन्निभम्. ராஜேஸ்வரி வைத்தியநாதன். எனக்கு இப்ப கொஞ்சம் இது கிடைக்கல, PDF கிடைக்கல. நீங்க வேற யாராவது படிச்சுடுங்க, என்கிட்ட இப்ப காணும். இது சீதாராமன் சார். உஸ்மயித்வா மகாபாகுः பிரேக்ஷச்சாஸ்தி மகாபலக பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம். ஸ்ரீதரன் சார். ஸ்ரீதரன் சார். Sorry, I didn't unmute. बिभेद च पुनः सालान् सप्तैकेन महेशुना गिरिं रसातलं चैव जनयन् प्रत्ययं तदा. Uma Chandrasekhar Matatila. I'm outside. Can ask somebody else to read. அப்ப திருப்பி B ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாலா அடுத்தது படிக்கிறல. तत प्रीतमनस्तेन विश्वस्तसः महाकपिः किष्किन्धां रामसहितो जगाम च गुहां तदा. भागीमता. तदो गर्ज दरित्वा सुग्रीवो हेमपिङ्गलः तेन नादेन महता निर्जगाम हरीश्वरः. अनुमान्य तदातारां सुग्रीवेण समागतः निजगान च तत्रैव शरेणैकेन राघवः.
பத்மமணி நான் இப்ப படிக்கவா? நான் கிடைச்சது நான் படிக்கவா இல்ல இதுல வருவா லைன்ல வருவா? படிங்க படிங்க படிங்க. ததசு படிக்கவா? தத சுக்ரீவ வச்சனா தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத். Thank you. सर्वान् समानीय वानरान् वानरर्षभः दिशप्रस्थापयामासः दिसृक्षु जनकात्मजाम्. ராஜேஸ்வரி. ஆமா ஆமா. ததோ நான் படிக்கவா? பார்வதி ஹரிஹரன். படிங்கம்மா. படிக்கலையா? படிங்க. எது படிக்கணும்? ததோ கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேர் ஹனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம். அடுத்து ராஜேஸ்வரி. तत्र लङ्कां समासाद्य पुरीं रावणपालितां ददर्शं सीतां ध्यायन्ती अशोकवनिकां गताम्. சீதாராமன். நிவேதயித்வா விஜானம் பிரகிருதிம் வினேவேத்ய சஹ சமாஸ்வாஸ்ய ச வைதேகீம் மர்தயாமாஸ தோரணம். பஞ்சசேனாக்ரகான் பரவாயில்ல அவர் படிச்சு கொடுத்துரு. படிங்க சார். பஞ்சசேனாக்ரகான் ஹத்வா சப்தமந்திரி சுதானபி शूरमक्षं च निष्पिष्य ग्रहणं समुपागमत्. ஓகே, இந்த ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு தான் பார்க்க போறோம். ஓகே, அந்த பஞ்ச சேனாக்ரகான். ஓகே, லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். அதுக்காக தான் நிவேதையிலே நீதான் பார்க்கணும். அதான் அதுவே பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுல. ஓகே, லெட் அஸ் கோ பேக் டு தி ரீடர். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ப்ளூ டாட் கொஞ்சம் படுத்துறான் எனக்கு, என்னமோ தெரியல. ஒரு தடவை வந்துட்டு போயிட்டான், ரெண்டாவது தடவை இது பண்றான். ஓகே, ஸோ Bala madam had finished, right? The first two sentences. Nitya madam wanted to do it, right? நீங்க பண்றேன்னு சொன்னீங்க. ஆமா. சரசோ ஜலம் ஸ்நானேன மலினம் பவதி. குளிப்பதால் நீர் தூய்மையற்றாகி விடுகிறது. என்னமா? குளிப்பதால் சுத்தமான நீர் தூய்மையற்றதாகி விடுகிறது. Dirty, becomes dirty, right? சரசோ மலினம்னா வந்து என்ன சொல்றது? It becomes dirty. அது தமிழ்ல அழுக்கு அடையிறது, அழுக்கு ஆகிறது, எப்படி வேணா சொல்லலாம். சரசோஹோ ஜலம், அதுதான். ஓகே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. सरसो जलम வந்து विसर्ग लोक उक्तम वर्गमता अत्र सरस अकारांत पुल्लिंग सरस शब्दः प्रथमा विभक्ति एकवचनम. என்னது? ஹலோ மாதா, சாரி மாதா, தப்பு பண்றீங்களே. ஆமா சாரி மாதா. சப்தமி நபும்சகலிங்கம் மாதா இல்லையா? षष्ठी विभक्ति. सकार अंत नपुंसकलिंग षष्ठी विभक्ति एकवचन में. सॉरी में जलम வந்து अकारांत नपुंसकलिंग जल शब्दः प्रथमा विभक्ति एकवचनम. तो स्नानेन வந்து अकारांत पुल्लिंग स्नान शब्दः तृतीया विभक्ति एकवचनम. அது வந்து स्ना धातु लुट् प्रत्यय मात्रा. ओके, मलिनम अकारांत नपुंसकलिंग मलिन शब्दः प्रथमा विभक्ति एकवचनम. भवति वंदु भूधातु परस्मैपद्यं लट्लकारे प्रथम पुरुषे एकवचनम भवति.
Yeah, I think last time நம்ம இந்த லெசனை பண்ணும்பொழுது I was saying that it can be subject complement. If it is a subject complement also, it is in Prathama Vibhakti only. Okay. Dvitiya Vibhaktiya நம்ம எடுத்துக்க மாட்டோம் அதை. I clarified with Ramchandran sir also. So நானும் இங்கே மிஸ்டேக் பண்ணேன் மக்கா. இது சரஸ் சப்தம்னு சொல்லாம சரசகம்னு சொன்னீங்க. சரஸ் தான் சார். அத நான் முதல்ல போனதுல இதே தப்பு பண்ணினேன். சரஸ்ன்னு சொல்லாம சரசன்னு சொல்லிட்டேன். அடுத்த லைன் பண்ணுவோமா? நத்யாக சலிலம் பிரகிருத்தியைவ கலுஷம். நதியினுடைய வெள்ளம் இயற்கையால் மாசடைந்துள்ளது. நத்யாக ஈகாராந்த ஸ்ரீலிங்க நதி சப்தக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். இது ஷஷ்டின்னு எடுத்துக்கலாமா இல்ல பஞ்சமின்னு எடுத்துக்கலாமா? ஏன் பஞ்சமி? நதியினுடைய வெள்ளம் வருது, நதியிலிருந்து வரும் வெள்ளம்னு எடுத்துக்கலாம். வெள்ளம் கிடையாது, இது வந்து நதியுடைய தண்ணீர் பிரவாகம். சலீலம் வந்து இட்ஸ் வாட்டர். ஓகே ஓகே. சலீலம் இஸ் நத்திங் பட் வாட்டர் தான். ஓகே ஓகே. இட் இஸ் வந்து பர்யாய பதம். ஓகே. For ஜலம் it is பர்யாய பதம் வாட்டர். So நதியினுடைய தண்ணீர் அப்படிதான் வரும். வாட்டர் ஆஃப் த ரிவர். சலீலம் வந்து அகாராந்த நபும்சகலிங்க சலீல சப்தக பிரதம விபக்தியா தித்யா விபக்தியான்னு தெரியல மாட்டோம். நத்யாக சலீலம் பிரதமாதமா. பிரதம விபக்தி தான். பிரதம ஏகவச்சனம். பிரகிருத்தியா ஏவ விருத்தி சந்தி மாட்டாங்க. பிளஸ் குரு பிளஸ் தின் பிரத்யம் கரெக்டானு தெரியல. பிரகிருத்தியா ஏவ அப்படின்னு. கலுஷம் அகாராந்த நபும்சகலிங்க கலுஷ சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். போனவாட்டி இது வந்து ஏதோ கிரியா விசேஷனம் வித்யா விபக்தி. அததான் நான் சொல்றேனே. இப்ப செகண்ட் விபக்தி வரும்போது இப்ப நம்ம வந்து வாட்டர் ஆஃப் த நேச்சர் பை வாட்டர் ஆஃப் த ரிவர் பை நேச்சுரலி அப்படின்னு சொல்றோம். பை நேச்சர் ஆர் நேச்சுரலி அதான் பிரகிருத்தியா. ஏவ கலுஷம் இஸ் டர்ட்டி. அப்போ the water of the river is dirty by itself. Okay. Or naturally is dirty by naturally. இதுலதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தேகமா இருந்தது whether it is Dvitiya or Prathama, because if it is complement of a sentence it has to be Prathama. If it is Dvitiya then it has to be an adverb இருக்க முடியும். நம்ம வந்து இங்கிலீஷ்ல क्वेश्चन கேட்டோம்னா how is the water of the river னு கேட்போம். the water is dirty சொல்லுவோம். but here in this context இது எப்படி எடுத்துக்கிறான்னா நதியுடைய தண்ணீர் அழுக்கு, தண்ணீரோட தான் அந்த அழுக்கு, that is கலுஷம் டர்ட்டிங்கிறது வாட்டரோட இருக்கிறதுனால even if it is a complement it goes in the prathama. Okay. I clarified with Ramchandran sir regarding this. I was confused between adverb and complement. He was telling that எந்த அளவுக்கு அந்த அவர் யோசிச்சிருக்காரு நம்மளெல்லாம் குழப்பத்துக்கு. So even if it is a compliment or an adjective, it has to be, because it is all talking about the water, so it has to be in prathama. Okay. அடுத்து நான் சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்கம்மா. சமுத்திரஸ்ய வாரி லவணம். ஒரு நிமிஷம் ராஜேஸ்வரி மேடம், ஒரு நிமிஷம். அந்த போன இதுலயும் நீங்க வந்து அத்தியாகாரமா பவதி போட்டுக்கோங்க. ஆமா, அதே மாதிரி நீங்களும் சமுத்திரஸ்ய வாரி லவணம் அத்தியாகாரமா பவதி பவதி. ஓகே. சமுத்திரஸ்ய வாரி லவணம் பவதி. சமுத்திரஸ்ய அகாராந்த புல்லிங்க சமுத்திர சப்தம் ஷஷ்டி ஏகவச்சனம். வாரி இகாராந்த நபும்சகலிங்க வாரி சப்தம் பிரதம ஏகவச்சனம். லவணம் அகாராந்த நபும்சகலிங்க லவணம் பிரதமா விபக்தி தான், பிரதமா விபக்தி ஏகவச்சனம்.
ஏகவச்சனம். பவதி வந்து லட்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். என்ன தாத்து? தாத்து முதல்ல சொல்லணும் இல்லையா? தாத்து முதல்ல சொல்லணுமே. தாத்து இட்ஸ் வெரி ஈஸி மேம். பவதி பூதாத்து. பூதாத்து. அப்புறம் கூபஸ்ய அத இது சொல்லலையே, சமுத்திரத்துடைய தண்ணீர் உப்பாக இருக்கும். கூபஸ்ய உதகம் அனாவிலம் பானயோக்கியம் ச பவதி. கிணத்து தண்ணீர் சுத்தமாக குடிப்பதற்கு தகுதியாக இருக்கும். கரெக்டா? அனாவிலம் பானயோக்கியம். அனாவிலம்னா இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டர்ட். ஓகே. ஆமா, குடிப்பதற்கு சுத்தமாக குடிப்பதற்கு தகுதியாக இருக்கும். ஆமா, அதுக்கு வந்து ஆமா கூபஸ்ய அது அகாராந்த புல்லிங்க கூப சப்தம் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உதகம் அகாராந்த நபும்சகலிங்கம் உதக சப்தம் பிரதம ஏகவச்சனம். அனாவலிம் ந அவிலம் நை தத்புருஷன் போட்டிருக்கேன். ஓகே. அது என்ன பண்ணணும்? அது எப்படி பண்ணணும்? அது மட்டும் தான் எழுதிருக்கேன். இல்லம்மா, அது நீங்க கரெக்டா தான் இருக்கேன். அனாவிலம் பிரதமா விபக்தி தான். அனாவில சப்தம். அனாவில சப்தம் பிரதம விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் பான யோக்கியம், பானாய யோக்கியம் பானாய யோக்கியம் அப்படின்னு சொன்னா பானாய யோக்கிய அப்படின்னு பிரதமாலதான் வருது. அதனால பானாய யோக்கியம் தான். ஏன்னா யோக்கியம் வந்து இங்க நபும்சகமா நீங்க கொண்டு வந்திருக்கு. ஆமா, அதனால அது என்ன அப்போ அது வந்து பானாய யோக்கியம், பானயோக்கிய சப்தக, பானயோக்கிய சப்தக பிரதம ஏகவச்சனம். அதுவும் அதுதான். ச வந்து அவ்யயம், பவதி வந்து பூதாது லட்லகாரம் பிரதம விபக்தி ஏகவச்சனம். யோக்கியம் யோக்கியம்ங்கிறதுக்கு இங்க யாரோ முதல்ல சொன்னாங்க. பானாய யோக்கியம். I think Bala ma'am you said, right? ஆமா, பாதாது அது பாதாது லுட்லகாரம் பானம்னு போட்டிருக்கேன். இல்ல லுட்லகாரம். பா வந்து லுட்டு தான், லுட்லகாரம் தான். லுட்லகாரம் இல்லம்மா, that is not லகாரம். லுட்டு பிரத்யயா. Understand? சாரி பாதாது லுட் பிரத்யயா. அது வந்து வராது அப்படி. ஓகே, இல்ல கரெக்ட். லுட் பிரத்யே பானம் போட்டிருக்கேன். அப்புறம் பானாய வந்து அகாராந்த புல்லிங்கம் சதுர்த்தி விபக்தியா? ஆமா, பானாய யோக்கியம் நபும்சகமா வருதுனால சதுர்த்தி ஏகவச்சனம். சதுர்த்தி ஏகவச்சனம். ஆமா, ஏன்னா நீங்க லுட்டு பிரத்யே வந்து எப்பொழுதுமே நம்மளுக்கு நபும்சகமா தான் வரும். அத நம்ம வச்சுக்கணும். ஓகே, சரி. யோக்கியம்க்கு உங்க என்ன சொன்னாங்க? யுஜ் தாத்து. பாலா மேடம் அதெல்லாம் எழுதவே இல்லையே நானு. யுட் தாத்து ஞத் பிரத்யேன்னு போட்டிருக்கேன். ஞத் பிரத்யே. ஓஹோ, யுஜ் தாத்து ஞத் பிரத்யே. ஓகே, நான் எழுதிக்கிறேன். ஓகே, இது 2 லைன் தானே மேடம்? ஆமா, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ மேடம். என்னம்மா? நான் படிக்கட்டுமா? படிங்க, கண்டிப்பா படிங்க. சித்திரம் பஷ்ய ரூபஸ்ய சம்பந்தாத் பகூனி சந்தி க்ஷேத்ராணி. இந்த வரைபடத்தை பார். பூபஸ்ய கிணத்தை சுற்றிலும் நிறைய வயல்வெளிகள் உள்ளன. தவிர சிறிது தூரத்திலே ஒரு சின்ன வீடுகளும் காணப்படுகிறது. இல்ல நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனே கேட்கல. நீங்க முதல்ல சித்திரம் எல்லாம் சொல்லுங்க. ஓகே, சித்திரம் அகாராந்த நபும்சகலிங்க சித்திர சப்தக த்விதீய விபக்தி ஏகவச்சனம். பஷ்ய. ஏன் அங்க த்விதீயாமா? ஏன் அங்க த்விதீயா வந்துருச்சு? சித்திரத்தை சொல்லி சொல்றோம் இல்லையா, இந்த படத்தை பார் தானே சொல்றோம் இல்லையா? சரி, அப்ப உங்க கர்த்திருப்பதம் என்ன வரும்? சித்திரம் இது நபும்சகலிங்கம் தானே, அப்ப சித்திரம் அதுதானே வரும். சரிம்மா, படத்தை பார்.
ஓகே. அப்போ வந்து ஆமாங்க. படத்தைங்கிறது கர்ம பதம் கரெக்டா? ஆமாம் திருத்தியா விபக்தியில இருக்கு. அப்போ ஆமாம். கர்த்திருப்பதம் என்ன வருவாங்க? சரி நீங்க பஷ்ய சொல்லுங்க, அப்புறமா நீங்க ஈஸியா. பஷ்யங்கிறது திருஷ் தாது. அது வந்து லோட்ல காரத்துல மத்தியம புருஷம் ஏகவச்சனம். மத்தியம பஷ்ய. புருஷ ஏகவச்சனம் கரெக்டா? ஆமா. அப்போ மத்தியம புருஷர்ல தான் ஒரு கர்த்திரு பதம் வரணும். அப்ப இங்க என்ன வரும்? அப்படி கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. அப்படி கேட்டா சொல்லணுமா? படத்தை பார். நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? அங்க இருக்கிறவாள்கிட்ட தானே சொல்ல முடியும். அப்போ யாரு உங்க முன்னாடி யார் இருப்பா? அங்க அந்த இதுல படத்துல இருக்கிறவாளை பார்த்து அந்த இருக்கிற இதை பார்த்து சொல்லுவாங்க. படத்துல இருக்கிறவாளை பார்த்து எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல படத்தை பாரு, படத்தை பாருன்னு நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? கிட்ட இருக்கிறவாள். பக்கத்துல இருக்கிறவாளை. சரி, அப்ப பக்கத்துல இருக்கிறவாளை என்ன சொல்லுவேன்? சித்திரம் சித்திரே சித்ரானி. நீங்க நல்லா யோசிங்க, தமிழ்லயே யோசிங்க, அப்புறமா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இல்ல படம் சப்ஜெக்ட் வரணும் இல்லையாமா? இந்த ஆப்ஜெக்ட் வந்துடுத்து, வேர்ப் வந்துடுத்து, சப்ஜெக்ட் வரணுமே. அப்ப தெரியல எனக்கு டக்குன்னு. சரி, உங்க பக்கத்துல இப்போ யாரோ இருக்கா, நீங்க அவள்கிட்ட சொல்லுவேன். அது எப்படி சொல்லுவேன்? அவ பேர் சொல்லாம சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? நீங்கள் நீயே சொல்லுங்க. நீங்கள் எப்படி வேணாலும். இப்ப நீ சொல்லறதுக்கு அப்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன் சம்ஸ்கிருதத்துல? நீ சொல்லு. துவம். துவம் கரெக்ட். புரியுதா? நம்ம எப்ப வந்து மத்தியம புருஷ வந்துடுத்தோ அப்பவே நம்ம துவம்னு முடிவு பண்ணிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியம புருஷால வேர்பு வந்துடுத்துனாலே கர்த்திருப்பதம் வந்து துவம்மா தான் இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பவான் நீங்கள் அப்படின்னு தாங்கள் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து பிரதம புருஷால தான் போகும். பவான் பஷ்யத்து தான் வரும். பவான்ங்கிறது உங்களைதான் மரியாதையோட இன்னொருத்தரை சொல்றது. ஆனா அந்த பவான் வந்துடுத்துனா மத்தியம புருஷா தான் வரும். ஓகே, மத்தியம புருஷ வந்துருச்சுனாலே லோட்ல காரத்துல நீங்க அத துவம்னு தான் எடுத்துக்கணும். புரியுதாமா? அது இல்லைனாலும் அதை புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சது இப்ப தெரிஞ்சு எப்படி மனசிலாக்கும். சமந்தார் அக்காராந்த புல்லிங்க சமந்த் சப்தக பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். ஓகே, அடுத்தது வந்து பஹூனி உக்காராந்த நபும்சகலிங்க பஹு சப்தக திதியா விபக்தி பகுவச்சனம் எழுதியிருக்கேன். என்ன விபக்தி? பஹு சப்தம் சொன்னேன். பஹு சப்தத்தோட நபும்சகலிங்கம். கரெக்ட். திதியா விபக்தி பகுவச்சனம்னு சொன்னேன். விபக்தி எங்கேருந்து? திருத்தியா எங்கேருந்து வரும்? பஹூனி. பஹு சப்தம், பஹு சப்தம் சொல்லுங்க. பஹூனி ஒரு செகண்ட். பஹுனி பஹூனி பஹூனி கரெக்ட். வாரினி வாரிங்கிற மாதிரிதான் பஹுனி. முதல்ல த்விவச்சனத்துல வந்து நீன்னு வரும், பகுவச்சனத்துல வந்து ஊன்னு வரும். ஓகே, these are small things that we have to remember. ஓகே, எதனால பஹூனி அதாவது ஓகே பகுவச்சனம். அப்ப பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஏன்னா அடுத்த வேர்டு பாருங்க, சந்தி வந்திருக்கு. இல்ல பஹூனிக்கு அடுத்தது என்னது? பஹூனி சந்தி க்ஷேத்ராணி. க்ஷேத்ராணி. ஓகே, அதுவும் வந்து இதுலதான் அத சந்திய பின்னாடி போட்டுக்கோங்க. பஹூனி
பகூனி சந்தி. க்ஷேத்ராணி சந்தி. ஓகே, ஓகே. பகூனி க்ஷேத்ராணி சந்தி. ஓகே, அப்படி எடுத்துக்கோங்க. Correct. எடுத்துட்டேன்னா க்ஷேத்ராணி சொல்லுங்க. क्षेत्राणि अकारान्त नपुंसकलिंग क्षेत्र शब्दः प्रथम विभक्ति बहुवचनम. அவ்வளவுதான். இப்ப க்ஷேத்ராணி வந்து பிரதமா விபக்தி பகுவச்சனம் ஆனதுனால இதுவும் அப்படி இது வந்து அட்ஜெக்டிவா வருது. ஓகே 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 கரெக்ட் தெரியும். ஓகே, அதனாலதான் சமந்தாத் பகூனி க்ஷேத்ராணி இதுவும் பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்ப சந்தி சொல்லுங்க. சேர்ந்து தானே வரணும் இல்லையா? கரெக்ட். சந்தி சொல்லுங்க. சந்திக்கு வந்து அஸ்தாத்து. அடுத்தது வந்து இது பரஸ்மை பத்தியா லட்லக்காரே பிரதம புருஷே பகுவச்சனம் எழுதியிருக்கேன். கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இது பகூனி க்ஷேத்ராணி, அதுக்குதான் அந்த வேர்ப் கனெக்ட் ஆகும். சேர்ந்து வரும். அதனாலதான் அது சந்தி. ஓ, நல்லா புரிஞ்சது. ஓகே, புரிஞ்சுதாமா? நல்லா புரிஞ்சது. Thank you. Okay, ma. Thank you. Next, who's going to do? Who has not done until now? Yes, Parvati Hariharan. சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ततो नदीतीरे नदीदूरे दृश्यन्ते कतिचन गृहाणि तेषु गृहेषु वसन्त्यः स्त्रियः. ततो ततो வந்து முடிச்சிருங்க, அந்த சென்டென்ஸ் படிச்சு முடிச்சிருங்க. ஓ, நான் நிப்பாட்டிட்டேன். ஸ்திரியः अस्मात् कूपात् जलं नयन्ति. ततो नदी नातिदूरे, न तप्पा वास्य नातिदूरे दृश्यन्ते कतिचन गृहाणि. அதாவது ஒரு சில வீடுகள் மீன்ஸ் அதனால் சிறு தொலைவில் ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. ஒரு நிமிஷம், நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இத வந்து ஒரு ஃபார்மேட்டா மாத்திக்கோங்க. தத்தக நா அதிதூரே கதிச்சன திருஷ்யந்தே. அதனால் சிறு தொலைவில் ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். தத்தக கரெக்டா வேண்டா? இல்ல இல்ல, அதாவது நீங்க தத்தகாக்கு என்ன மீனிங் சொன்னேன்? அதனால சொன்னேன். அதனாலனா அத்தகமா? அத்தக இஸ் பிகாஸ் தத்தகவும் அதனால தானே மாதா? கிடையாது. தத்தக thereafter தத்சப்தஸ்ய தசில் பிரயோகம். தசில் பிரயோகம். ஓகே, தத்து பிளஸ் தசில் பிரயோகம் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இங்க வந்து பஞ்சமியோட இது வரணும் இல்லையம்மா? தத்தஹா இஸ் யூஸ்ட் இதுக்கு தஸ்மாத். ஓகே, ஆமா தஸ்மாத். ஆமா தஸ்மாத். அதனாலதான் தஸ்மாத். அப்போ உங்களுக்கு from there. ஓகே, பஞ்சமி தத்தஹா புரியுறதா? இப்போ நான் வந்து என்ன நினைச்சேன்னா கூபஸ்ய சமந்தாத் பகூனி சந்தி க்ஷேத்ராணி, அதனால் நாதி தூரே கதிச்சன கிரகாணி அப்படியே கிடையாது. வரவே வராது. ஓகே ஓகே, அத்தகதான் அதனால். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல வந்து from that அந்த இதுல இருந்து தான். அப்போ அங்கிருந்து சிறு தொலைவில் சிறு தொலைவில் ஒரு சில வீடுகள் காணப்படுகின்றன. அப்ப அதனால சிறு தொலைவில் போட்டேன். அப்ப அருகில் போட்டுருணுமா? அருகில், கொஞ்சம் நாட் வெரி ஃபார். ஓகே, நாட் வெரி ஃபார். ஓகே, திருஷ்யந்தே. ஓகே, திருஷ்யந்தே. அப்ப தத்தக வந்து என்னது? தத்தில் பிரயோகம் அவ்யயம். நா அதி தூரே வந்து நா பிளஸ் அதி தூரே, அதுல வந்து சவர்ண தீர்க்க சந்தி வருது. நா அவ்யயம். அதிதூரே வந்து அகாராந்த நபுத்சகலிங்க அதிதூர சப்தஸ்ய சப்தம விபக்தி ஏகவச்சனம். கரெக்டா மாதா? திருஷ்யந்தே. திருஷ்யந்தே வந்து திருஷ் தாத்து.
கதிச்சன வந்து அவ்யயம். அண்ட் கிருஹாணி வந்து அகாராந்த நபும்சகலிங்க. கிருஹ சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம். திருஷ்யந்தே. திருஷ்யந்தே வந்து திருஷ் தாத்து. परस्मैपद्यां लट्लकारे प्रथम पुरुष बहुवचनं दृश्यन्ते. என்ன பிரயோகம் இது? இது கர்மணி பிரயோகம். திருஷ்யந்தேங்கிறது அப்படின்னு எழுதி வச்சுக்கேன். கர்மணி கர்த்தரியா மாத்தும்போது கர்மணிய கர்த்தரியா மாத்தும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் we have to see the கிருஹாணி. கிருஹாணி வந்து பிரதமா விபக்தி பகுவச்சனமா இருக்கு. திருஷ்யந்தே வந்து நமக்கு கிரியாபதம். திருஷ்யந்தே வந்து அத வந்து நம்ம கர்த்தரியில மாத்தும்போது என்ன வரும்? திருஷ்யதி மதா இல்ல திருஷ்யதி. திருஷ் வந்து எப்படி மாறும்? திருஷ் வந்து கர்த்தரியில வந்து பஷ்யத்தின்னு மாறிடும். பஷ்யதி. அப்போ இது வந்து துத்தியால என்ன வரும்? கிருஹாணி வந்து கிருஹ சப்தம் நபும்சகலிங்கம். அதுவும் பிரதமா விபக்தியில தான் இருக்குது. அது வந்து துதியா விபக்தியா மாறும்போது பஷ்யதி கிருஹாணி கதிச்சன. அப்ப அதுவும் கிருஹாணியாவே தான் இருக்கும். பகுவச்சனமாவே தான் கிருஹாணி. கிரகம் கிரகே கிருஹாணி, கிரகம் கிரகை கிருஹாணி ரெண்டும் அதே தான் வரும். ஸோ கிருஹாணியாவே தான் இருக்கும். அப்ப இத வந்து எப்படி போடுறது மாதா? how it will form that? அப்போ இப்ப வந்து இப்ப நீங்க இது வந்து கிருஹாணிங்கிறது வந்து யார் பாக்குறா? யார் பாக்குறா? பஷ்யத்வம் துவம் பஷ்ய அப்படின்னு ஆரம்பிச்சோம் நம்ம முதல்ல. அது வேற. துவம் சித்திரம் பஷ்ய. சித்திரம் பஷ்ய. ஓகே. கதிச்சன இங்க வந்து அங்க இருந்து not very far away some houses are seen. அப்போ we see some houses. Correct. we see some houses னு வரும். ஓகே. அப்ப அந்த v ய மாத்தணுமா? v should be changed. v என்னவா வரும்? v வந்து நமக்கு வந்து அஸ்மத் சப்தத்தோட இருக்கு vங்கிறது. அது வந்து வயம். வயம் வந்து என்னது? பிரதமா விபக்தி பகுவச்சனம். ततः न अति दूरे वयं कतिचन गृहाणि पश्यन्ति. वयं என்ன ரூபம்? வயம் வந்து பகுவச்சனம். ஆமா உத்தம புருஷ பகுவச்சனம். அப்ப பஷ்யாமஹவா பஷ்யாமஹ. ஐயோ எல்லாம் மறந்துட்டேன். அதுதான் கர்த்தரி கர்மணி பண்ணினாதான் இதெல்லாம் ஞாபகம் வரும். கரெக்ட். சீதஹத அமி மீவஹமஹ. கரெக்ட். அப்போ ந அதி தூரே கதிச்சன கிருஹாணி பஷ்யாமஹ. வயம் ந அதி தூரே கதிச்சன கிருஹாணி பஷ்யாமஹ அப்படின்னு மாத்தணும். புரிஞ்சுதா இப்போ? கரெக்ட். புரியுது மாத்தா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா தெரியல. நான் ரொம்ப குழப்பிட்டேன். இல்ல யாருக்காவது டவுட் இருந்தா இப்பவே டவுட். அதுதான் நம்ம என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டு மேக் த கர்மணி இன்டு கர்த்தரி. அதுதான். கர்த்தரியில இருந்து கர்மணி ஈஸி போல. இல்ல அது திருஷ் தாத்துங்கிறது தாத்துவோட எத்து வந்தாச்சுன்னா அது கர்மணி ஆத்மநேபதே. அப்ப நம்ம இங்க வந்து இதா வரணும் இல்லையா? அது தக்கன. அவ்வளவுதான். ஓகே. சந்தேகம் வருது மாத்தா. சொல்லுங்க. சாரி, நீ தொண்டை சொல்லி தெரியல. சொல்லுங்க. தத்தகா வரும்போது ரைட் ஃப்ரம் தட்
அப்படின்னு ஒரு இதை நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஆனா அது வந்து தஸ்மாத்தோட தசில் பிரயோகம் இல்லையா? அது ஆக்சுவலா சில சமயம் தஸ்மாத்னா நம்ம பிகாஸ்ன்னு எடுத்துக்கிறோம்ல, அது காரணாத். தஸ்மாத் காரணாத். காரணாத் அப்படி வரும்போது அது காரணாத். அது ரீசன். இங்க ரீசன் இல்லையே. இல்ல அதான் அது அந்த கன்ஃபியூஷன். தஸ்மாத் காரணாத். ரைட். That will be very different context, sir. See, contextually the word differs. அது வந்து நம்ம தஸ்மாத் காரணாத். இது வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இங்க வந்து நம்ம காரணாத் எடுத்துக்க முடியாது இல்லையா? இங்க வந்து அங்கிருந்து வெகு தூரத்தில் கிட்டத்தில் அப்படி வச்சுக்கலாம். not very far away. Some houses. அது புரிஞ்சிருக்கு. அதெல்லாம் நல்லா கரெக்டா புரிஞ்சிருக்கு. We see some houses. இது கரெக்டா புரிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கேட்டேன்னா therefore எடுத்துக்கிறோம், because எடுத்துக்கிறோம். அதனால இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்ல கேட்டேன். ஆமா, therefore அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். Thank you. Okay. கொஞ்சம் சாரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் no problem sir. It's good only you are asking that. அடுத்த லைன் பண்ணிடுங்க. மியூட்ல இருக்கே மாதா. ஓகே மாதா. தேஷு கிரகேஷு வசந்த்யஹ ஸ்த்ரியஹ அஸ்மாத் கூபாத் ஜலம் நயந்தி. அந்த வீடுகளில் வசிக்கின்ற பெண்கள் இந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு செல்கின்றனர். வசந்த்யஹ ஸ்த்ரியஹ. வசந்த்யஹ அந்த வீடுகளில் வசிக்கின்ற பெண்கள். வசந்த்யஹ வசிக்கின்ற அப்ப என்ன வரும்? வசந்தி சப்தஸ்ய பிரதமா பகுவச்சனம் வசந்த்யஹ. இது வந்து வசிக்கின்ற பெண்கள் ஒண்ணு. ரெண்டு மீனிங் இருக்கு. வசந்த்ய பஸ் தாத்து சத்ரு பிரயோகம். சத்ரு பிரயோகம் அது வந்து அட்ஜெக்டிவா வருது. இன்னொரு வசந்தி. ஆமா, விசேஷம். இன்னொன்னு வசந்தி வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து நீங்க சொன்ன இது கரெக்ட். பட் இந்த வசந்திங்கிறதுக்கு யங் லேடிஸ், யங் விமன் கூட. ஓகே 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 ஓகே. யங் விமன் அதுவும் ஒரு மீனிங் இருக்கு சான்ஸ்கிரிட்ல. ஓகே. பட் இந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்டுவலி நம்ம வந்து அந்த வீடுகளில் வசிக்கின்றன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. வசந்தினா யங் விமன். ஆமா, யங்குக்கும் வசந்தி. ஓகே ஓகே மாதா. தேஷு தேஷு வந்து அகாராந்த நபுத்சங்கலிங்க தத் சப்தஸ்ய சப்தமி விபக்தி. தகாராந்த நான் என்ன சொன்னேன்? தகாராந்த நபுத்சகலிங்க தத் சப்தஸ்ய சப்தமி விபக்தி பகுவச்சனம். அது வந்து நபுன்சகலிங்கம்னா ஏன்னு எடுத்துக்கிறோம்னா கிரகம் வந்து நபுன்சகலிங்கமா இருக்கிறதுனால தேஷு கிரகேஷு. இதுவும் இந்த இடத்துல இதுவும் விசேஷமா தான் எடுத்துக்கணும். அப்புறம் கிரகேஷு அகாராந்த நபுன்சகலிங்க கிரக சப்தஸ்ய சப்தமி விபக்தி பகுவச்சனம். வசந்தியக வசந்தியக வந்து ஈகாராந்த ஸ்திரீலிங்கம். வசந்தி சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம். வசந்தியக வஸ் தாத்து சத்ரு பிரயோகமா இருக்கு. வசந்தியக ஸ்திரியக அதுவும் விசேஷமா வருது. ஈகாராந்த ஸ்திரீலிங்க ஸ்திரீ சப்தஸ்ய பிரதமா விபக்தி பகுவச்சனம் ஸ்திரியக. அப்புறம் அஸ்மத் மகாராந்த நபுன்சகலிங்க இதம் சப்தஸ்ய பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம் அஸ்மாத். அஸ்மாத் கூபாத் ஜலம் அதுவும் விசேஷமா வருது. கூபாத் ஜலம் வந்து கூபாத் பிளஸ் ஜலம். கூபாத் வந்து அதுல வந்து ஜஷ்டுவ சந்தி வருது. இத்தா இருது முதல்ல. அப்புறம் இது வந்து இஜ்ஜாருது சுத்வ சந்தி. சுத்வ சந்தி ரெண்டு சந்தி இருக்கு இதுல. கரெக்டா வந்தா? கூபாத் ஜலம். கூபாத் முதல்ல இத்து அது பிரிச்சானா கூபாத் ஜலம். இத்து வந்து ஃபர்ஸ்ட் ஜஷ்டுவத்துல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து தேர்ட் ஆறுது இது. அதுக்கப்புறம் சுத்வ சந்தியில வந்து இஜ்ஜாருது ஜாவாருது தேர்ட் ஜ அப்படின்னு. அப்புறம் நயந்தி. நயந்தி வந்து பகுவச்சனம். நீ தாத்து பரஸ்மைபத்யாம் லட்லகாரே பிரதம புருஷ பகுவச்சனம் நயந்தி. இப்ப
இப்ப இங்க இருக்கிற மெயின் சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இது கர்த்தரியில இருக்கா கர்மணியில இருக்கா? கர்த்தரியில இருக்கு மாதா. மெயின் சென்டென்ஸ். தேஷு கிரகேஷுலாம் விட்டுருங்க. ஓகே. They are not going to change. எஸ். அஸ்மாத் கூப்பாத்தையும் விட்டுருங்க. அதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. சேஞ்ச் ஆக போறது. வசந்தியஹ ஸ்திரியஹ ஜலம் நயந்தி. ஜலம் நயந்தி. இதுதான் மெயின் சென்டென்ஸ். வசந்தியஹ ஸ்திரியஹ ஜலம் நயந்தி. அப்போ நீ தாத்துவோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தாத்து தான் பார்க்கணும். அது வந்து நீ தாத்துவோட கர்மணி பிரயோகம் வந்து லட்சலக்காரம். அப்போ நீ முதல்ல என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வெர்ப வந்து சிங்குலரா போட முடியுமா, புளூரலா போடணுமா, ஏகவச்சனமா பகுவச்சனமானு நீங்க பாக்குறதுக்கு முதல்ல நீங்க எதை வந்து நீங்க வந்து கர்மணி இது வந்து எப்படி இருக்கு, ஜலம் வந்து இதுல இருக்கு, த்விதியா விபக்தியில இருக்கு. த்விதியால இருக்கு. அத வந்து பிரதமா விபக்தி ஆக்கணும். நம்ம ஜலம் வந்து பிரதமா விபக்தி ஜலம் தான் வரும். ஓகே. வசந்தியஹ ஸ்திரியஹ. வசந்தியஹ ஸ்திரியஹ வந்து ஜலம் வந்து நீங்க பிரதமா விபக்தியில மாத்திரம். இப்ப கர்மணி வரும்பொழுது அந்த தாத்து எப்படி வரும்? இந்த கர்ம பதத்தை மாத்தினப்புறம் அதை ஒட்டி தானே தாத்து வரும். ஆமா, அதை பண்ணிக்கோங்க. அப்புறமா வசந்தியஹ ஸ்திரியஹ போகும். இப்படி ஆர்டரா போனாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகே மாதா. அப்ப வசந்தியஹ ஸ்திரியஹ அப்புறம் பண்ணோம். ஜலம் நீ தாத்து இல்லையா, அது நீ தாத்து. நீ தாத்துவோட கர்மணி பிரயோகம் வந்து அந்தே தே இதே அந்தே. அதுல அப்போ யக்கு வரும், நீ பிளஸ் யக்கு வரும். ஆமா, யக்கு வந்து கர்மணிக்கு யக்கு வரும் பிளஸ் ஆத்மநேபதி. ஆத்மநேபதம். ஆத்மநேபதி போடுறதுக்கு சிங்குலரா ப்ளூரலா பாத்துக்கோங்க. ஜலம் வந்து ஜலம்க்கு தானே நீங்க போடணும். ஆமா மத்தா, ஜலத்துக்கு தான் போடணும். வசந்தியா ஸ்திரியா விட்டுருங்க. அதனாலதான் சொன்னேன். இப்ப அதை எடுத்துக்காதீங்க. அதை எப்படியே நம்ம பிரதமா விபக்தியா திருத்தியா விபக்தியா மாத்த போறோம். கரெக்டா? ஆமா ஆமா, அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க தாத்துவ கரெக்டா இங்க போட்டுருங்க கர்மணியில. ஓகே. நீயத்தே வந்தா கரெக்ட். அவ்வளவுதான். நீயத்தே. ஜலம் வசந்தியஹ ஸ்திரியஹ. வசந்தியஹ ஸ்திரியா திருத்தியா மாத்துங்க. இத வந்து வசந்தியஹ ஸ்திரியஹ, அது வந்து இந்த சப்தம் மாதிரி இருக்கு, வசந்தி சப்தம் இல்லையா. அப்போ அது வந்து நதி சப்தவத். நம்ம நதி சப்தவத் வரும். நதி சப்தவத்ல திருத்தியா விபக்தி. நத்யாஹ, நத்யா திருத்தியா விபக்தி பகுவச்சனம். நதீபிகின்னு வந்துடும். அப்போ அப்ப வசந்திபிகியா வசந்திபிகி ஸ்திரீபிகி. அவ்வளவுதான். மாதா. ஆமா, ஓகே ஓகே மாதா, இப்ப புரிஞ்சது. வசந்திபிகி ஸ்திரீபிகி ஜலம் நீயதே அப்படின்னு. Is everyone able to understand, or does anybody have doubt? I think கர்மணி கர்த்தரி நிறைய பண்ணணும். ஆமா, பண்ண. Anybody not understanding na கேட்ருங்க மேடம். அது வசந்தி பிகி எப்படி வருது மேடம்? ஆமா, வசந்தி தானேமா சப்தம். ஓஹோ, வசந்தி. ஓ, அப்ப அதோட திருத்தியா விபக்தி வசந்தி பிகி. சரி சரி, புரிஞ்சுது. கரெக்டா புரிஞ்சுது. இப்ப பிரதமா பகுவச்சனத்துல இருக்கிறத கர்மணி பண்ணும்பொழுது ராமங்கிறத ராமாஹாங்கிறத நம்ம ராமைஹின்னு பண்றோம்ல. ஆமா ஆமா, புரிஞ்சுது. அதே மாதிரி தான் இது. ஓகே, புரிஞ்சுது.
Okay, Okay. good. So இது மாதிரி பண்ணினாதான் கொஞ்சம் வரும், இல்லைன்னா வராது. Yes, ma'am. Okay. So actually Thank it you, is not at all difficult. It is only that we need practice to do it. Yes, ma'am. வேற ஒண்ணும் கிடையாது. So I think it's 4 o'clock. We'll stop here. Teshu griheshu vasantyah striyah asmat upat jalam nayanti. So அந்த வீடுகளில் வசிக்கின்ற பெண்கள் இந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து செல்கின்றனர். தண்ணீரை எடுத்து செல்கின்றனர். தித்யா விபக்திங்கிறதுனால அப்படி. Okay. Okay, next class. Yes. Yes, Rajeshwari Vaidyanathan madam, you want to say something? படிக்கவா இந்த வாரம் மாஜி? இல்ல ஆமா அடுத்த வாரம் தான். Because it's already 4 o'clock. Yeah. அடுத்தது first you are starting, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரெல்லாம் படிச்சேலோ next classல please don't come forward. The others please come forward and now you know, prepare and come.